ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா சரவி எடுத்துக்கணும். பச்சை மிளகா, கொஞ்சம் குடமிளகா சேர்த்துருக்கேன், காரம் கம்மியாக தான் இருக்கும். பெரிய வெங்காயம், முட்டை, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பந்தலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்திருக்கேன், பட்டை 2 கிராம்பு, மல்லி இலை, இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பந்தலை இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயம், மிளகாய் இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். மிளகாய் காரம் இருக்காது அதிகமாக. பச்சை மிளகாய் 4 தான் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் சேர்த்துருக்கனால காரம் இருக்காது. நீங்கள் அதிகமாகவே குடமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். மாங்காய் சாதம் ரெடி. நான் பழைய சாப்பாடு வச்சு கிளறியிருக்கேன். நீங்கள் சுடு சாப்பாடு போட்டு கிளறிக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி.